Hi students, இந்த வீடியோவில் IPv4 header format இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து IPv4 அட்ரஸிங் நம்ம பார்த்தோம். 32-bit அட்ரஸ்ன்னு பார்த்தோம். IPv4 இஸ் 32-bit அட்ரஸ். அதோட அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து 2^32. ஓகே, ஸோ அது வந்து ஒரு டேட்டாகிராம் வந்து நெட்வொர்க் லேயரில் வந்து நெக்ஸ்ட் ரிசீவர் சைடில் உள்ள நெட்வொர்க் லேயருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோட பேக்கெட்டோட என்ன ஆட் பண்ணோம், ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணோம். ஓகே, சோர்ஸ் அட்ரஸும் டெஸ்டினேஷன் அட்ரஸையும் ஆட் பண்ணி டேட்டாகிராம் கூட சென்ட் பண்ணும்போது தான் கரெக்டான ரிசீவருக்கு போய் ரீச் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் தட் வி ஆர் யூஸிங் ஐபி அட்ரஸ். அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. IPv4 அட்ரஸஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து IPv4 அட்ரஸோட ஹெட்டர் ஃபார்மேட். This is the structure of IPv4 header format. இதில் first field வந்து என்னன்னா version. It consists of 4 bits. Okay, 4 bitsல இருக்கு. IPv4 ஓட IP இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோட என்ன வெர்ஷன் உள்ளதை இதில் டிஃபைன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா header length. Okay, it defines the length of the header. It contains 32 bits. உனக்கு இந்த ஃபீல்டோட லெங்த் வந்து 4 பிட்ஸ். ஓகே, ஹெட்டரோட லெங்த்தை டிஃபைன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சர்வீஸ் டைப். இட் ப்ரொவைட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ். நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம். டேட்டாகிராம் வந்து கரெக்டான டைமுக்கு டிலே இல்லாமல் சென்ட் ஆகணும். தென் ஹை த்ரோபுட், தென் பேக்கெட் வந்து ரிலேபிளாக டிரான்ஸ்மிட் ஆகணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸை வந்து இந்த IPv4 வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன இருக்குது, டோட்டல் லெங்த். ஓகே, த டோட்டல் லெங்த் வந்து எவ்வளோ பிட்ஸ் ஃபீல்டு லெங்க்த்தாக இருக்குது, 16 பிட்ஸாக இருக்குது. ஸோ இந்த டோட்டல் லெங்த் வந்து எதை டிஃபைன் பண்ணோன்னா, இட் டிஃபைன்ஸ் தி டோட்டல் லெங்த் ஆஃப் தி டேட்டாகிராம். ஓகே, it defines the total length of the datagram. அந்த டேட்டாகிராமில் என்னெல்லாம் இருக்கும், ஹெட்டரும் டேட்டாவும் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஹெட்டரில் என்ன இருக்கும், சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். தென் அதோட டேட்டா இருக்கும், ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டருக்கு ஒரு லெங்த் இருக்கும், டேட்டாவுக்கு வந்து ஒரு லெங்த் இருக்குது. ஹெட்டரோட லெங்த் என்னென்னா 20 to 60 bytes லெங்க்த்தாக இருக்கும். ஓகே, 20 to 60 bytes லெங்க்த்தாக இருக்கும். டேட்டா வந்து 20 to 65,535 bytes லெங்க்த்தாக இருக்கும். ஓகே, இதுதான் ஹெட்டரோட லெங்க்த்தும் டேட்டாவோட லெங்க்த்தும். ஓகே, ஸோ இது எல்லாமே டோட்டல் லெங்க்த்துக்குள்ளாடி கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபீல்டு என்னென்னா டேட்டாகிராம் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ டேட்டாகிராம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ பிட்ஸ் லெங்க்த்தில் இருக்குன்னா 16 பிட்ஸ். அதோட ஃபீல்டு லெங்க்த் வந்து 16 பிட்ஸில் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டாகிராம் ஐடென்டிஃபிகேஷன்னா என்னென்னா it assign unique number by the sender used with the fragmentation. Okay, so different fragmentsல வந்து data transmit பண்ணும்போது segmenட்டாக transmit பண்ணும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னா யூனிக் நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ யூனிக் நம்பர் அசைன் பண்ணாதான் டெஸ்டினேஷன் சைட் போகும்போது அதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டையும் ரீஅரேஞ்ச் பண்ணி அது ஹோல் டேட்டாவை ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டேட்டாகிராம் ஐடென்டிஃபிகேஷன் என்ன, ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ளாகோட லெங்த் என்ன, 3 பிட்ஸ். ஓகே, ஸோ 3 பிட்ஸ். அதில் ஃபஸ்ட் பிட் வந்து ரிசர்வ்டில் இருக்கும் அண்ட் இட் மஸ்ட் பி 0. செகண்ட் பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா it means DF means do not fragment. Okay, so fragmentation இருக்காது. 0 means it allows fragmentation. Okay, but data வந்து fragment split பண்ணுறது. Okay, third bit வந்து 1 இருந்துச்சுன்னா அது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா more fragment is there to send. இன்னும் நிறைய fragments send பண்ணுறதுக்கு இருக்குது. 0னா no more fragments to send. Okay, these are the definition for flags. So flags வந்து 3 bitsல இருக்கும். first bit வந்து reservedல இருக்கும். second bit 1 இருந்துச்சுன்னா do not fragment. 0 இருந்துச்சுன்னா it allows fragmentation. third bit வந்து 1 இருந்துச்சுன்னா more fragment is there to transmit. 0 இருந்துச்சுன்னா no fragment is there to transmit. Okay, then fragment offset. Next field is fragment offset. It contains 13 bits. அதோட field length வந்து 13 bits. So fragment offset என்னன்னா ப்ரீவியஸில் வந்து நம்ம என்ன டேட்டா வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுறதை என்ன பண்ணணும், ஃபுல் டேட்டாவை ரீட் பண்ணணும்னா ரீஅசம்பிள் பண்ணணும். ஸோ இட் ரீஅசம்பிள்ஸ் தி ஃபுல் டேட்டாகிராம்.
Okay, next field is time to live. So time to live na enna, it specifies the time datagram is allowed to travel. ஒரு datagram வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ டைமில் டேட்டாகிராம் ரிசீவ் ஆகி அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து அந்த ஃபுல் ப்ராசஸ் முடிகிறதுங்கிற எவ்வளோ டைம் எடுக்குதுங்க உள்ளதை ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னென்னா டைம் டு லிவ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா வந்து ஒரு டைமர் 10 செகண்ட் இருக்குன்னா ஒரு டேட்டாகிராம் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போய் டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவர்லேருந்து அதுக்குள்ளாடி அக்னாலஜ்மெண்ட் வரணும். ஓகே, அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா என்ன ஆகும்னா இந்த டைமர் எக்ஸ்பயர் ஆன உடனே இந்த டேட்டா வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். இந்த ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் அதுதான் இதை யூஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ பர்டிகுலர் டைமுக்குள்ளாடி நம்ம அனுப்புகிற டேட்டா சென்ட் ஆகி ரிசீவ் ஆகிருக்கணும். அதான் என்னென்னா டைம் டு லிவ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் என்னென்னா இட் இண்டிகேட்ஸ் ஹையர் லேயர் ப்ரோட்டோகால். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணோம். நமக்கு தெரியும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் உண்டு. ஐசிஎம்பி, டிசிபி. டிசிபி மீன்ஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூடிபி மீன்ஸ் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ஸோ எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுதோ அந்த ப்ரோட்டோகாலுக்குள்ள நம்பரை அதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இஃப் இட் இஸ் ஐசிஎம்பி ப்ரோட்டோகால்னா 1, டிசிபி ப்ரோட்டோகால்னா 6, யூடிபி ப்ரோட்டோகால்னா அதில் 17 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோட்டோகால் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் ஹையர் லேயர் protocol. Okay, next one is header checksum. So header checksum அப்படினா checksum நேம்லே தெரியும். If the header checksum does not match the content, the datagram is discarded. Okay, checksum கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த checksum வந்து மேட்ச் ஆகலைன்னா ரிசீவர் சைட் போய் மேட்ச் ஆகலைன்னா அந்த டேட்டாகிராம் வந்து டிஸ்கார்ட் பண்ணும். there is error or some problem is thereன்னு சொல்லி டேட்டாகிராமை டிஸ்கார்ட் பண்ணிடும். Okay, next field is source IP address. So source IP address என்னன்னா it defines the IP address of the source. Source ஓட IP address define பண்ணியிருக்கோம். இதோட length என்னன்னா 32 bits. சரி, அதே மாதிரி destination IP address, it defines the IP address of the destination. இதோட length என்ன 32 bits. Last field என்னன்னா option. அது வந்து variable lengthல இருக்கும். எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா it is used for control and debugging. ஓகே, டேட்டாகிராமை கண்ட்ரோலிங் அண்ட் டீபக்கிங் பண்ணுறதுக்காக இந்த ஃபீல்ட் யூஸ் பண்ணுது. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் தி IPv4 ஹெடர் ஃபார்மேட். ஸோ IPv4 ஹெடர் ஃபார்மேட்டில் என்னெல்லாம் இருக்குது, வெர்ஷன், என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், தென் HEL ஹெடர் லெங்த் ஆஃப் தி ஹெடர், சர்வீஸ் டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது. டிலே ஆகாமல், லெஸ் டிலே, ஹை த்ரோபுட், ரிலையபிள் ஆஃப் பேக்கெட்டை கொடுக்குது. தென் டோட்டல் லெங்த் வந்து டிஃபைன்ஸ் தி டோட்டல் லெங்த் ஆஃப் தி டேட்டாகிராம். ஹெட்டர் எவ்வளோ லெங்க்னா 20 to 60 bytes, டேட்டா வந்து 20 to 65,535 bytes. கரெக்டாக? தென் டேட்டாகிராம் ஐடென்டிஃபிகேஷன், அந்த டேட்டாகிராம் சென்ட் பண்ணுற டேட்டாகிராமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூனிக் நம்பர் அசைன் பண்ணுறது. தென் ஃப்ளாக்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் 3 bits இருக்குது. ஃபஸ்ட் பிட் வந்து ரிசர்வ்டில் இருக்கும். செகண்ட் பிட் வந்து ஃப்ராக்மெண்ட்டில் சென்ட் பண்ணணுமா, ஃப்ராக்மெண்டேஷன் இல்லையாங்கிறத டிஃபைன் பண்ணோம். தேர்ட் பிட் வந்து ஃப்ராக்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத டிஃபைன் பண்ணோம். ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் என்ன, ஃபுல் டேட்டாகிராமை ரீஅசம்பிள் பண்ணோம். தென் டைம் டு லிவ், ஒரு டேட்டாகிராம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அதை டிஃபைன் பண்ணோம். ப்ரோட்டோகால், வாட் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் இஸ் யூஸிங். தென் ஹெடர் செக்ஸம் டு செக் தி எரர். Source address defines the address of the source. Then destination defines the address of the destination. Okay, இது வந்து optional field வந்து variable lengthல இருக்கு. Okay, that's all about this header format. Thank you students.